ஒட்டா அடேங்கப்பா. ஏத்தா, அவன் உனக்கு பூசி விட்டானா அந்த கலர் பொடியா? ஆமா மாமா. ஐயோ ராமா. ஏத்தா பாக்கியா பரணி எங்கண்ணே? இந்தா குடுக்குறேன். சரி. ஏத்தா, உங்க அம்மா போன் பண்ணு தாத்தா. இந்தா ஆ. மா, சொல்லுமா. அம்மா நீ எதுக்காக மாமாவுக்கு ஃபோன் பண்ண? ஹெட்டி, உன்னோட போனுக்கு எம்பட்டு தடவை நான் கால் பண்ண, நீ எடுக்கவே மாட்டேங்கிற. அந்த சம்முவ போனுக்கு போன் போடலான்னு பார்த்தா எசக்கிய நான் கூட்டிக்கிட்டு வந்ததுனால அவன் என் மேல கோவமா இருப்பான். இந்த நிலைமையில நீ ஏன்டி போன் எடுக்க மாட்டேங்கிற? மா, நான் வாசல்ல கோலம் போட்டுட்டு இருந்தேம்மா. சண்முகமும் பக்கத்திலே தான் இருந்தான். சரி சொல்லு, எதுக்காக இவ்ளோ காலையில கூப்பிடுற? ஏட்டி, இன்னைக்கு என்னவோ ஏதோ மதர்ஸ் டேவாமே. ஆமா, இன்னைக்கு மதர்ஸ் டே. மா, ஹாப்பி மதர்ஸ் டே. சரி சரி இருக்கட்டும் டி. என்ன மானஸ்தி, நீயே கால் பண்ணி வாழ்த்து வாங்குற? நான் எனக்கு வாழ்த்து வாங்கறதுக்காகலாம் ஒன்னும் கால் பண்ணல. இங்க ஒருத்தி கண்ணால தண்ணிய விட்டுக்கிட்டு இருக்கா. யாரு? எசக்கியா? ஆமா டி. டெலிவரி நினைச்சு பயப்படுறாளா? அதெல்லாம் பயப்பட வேண்டாம்னு சொல்லு. ஏட்டி, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. எங்க அண்ணன் தான் எனக்கு அம்மா, அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல முடியலையேன்னு ஒரே அழுக. நான் என்னத்த சொல்ல? ஓஹோ, அதான் விஷயமா? இந்த பாசமலருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நாம படுற அவஸ்தை இருக்கே. ஏட்டி, பாவமா இருக்குடி. அவ முகத்தை பார்க்கவே எனக்கு கோராமையா இருக்கு. அவனுக்கு போன் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா இவ பேரை கேட்டாலே அவன் கொதிச்சு போயிருவான். அவன் அப்படிதான் நம்ம கிட்ட எல்லாம் காட்டுவான். ஆனா அவன் மனசுக்குள்ள தங்கச்சிங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பான். அது எனக்கும் தெரியும் டி. எவ்வளவு பாசம் இருக்கோ அவ்வளவு முறுக்கும் இருக்கும். அவனுக்குள்ள அது இருக்குன்னு தெரிஞ்சும் இவ கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்கா. மசக்கியா இருக்கிற பொண்ணு கண் கலங்க கூடாது. அதான் உனக்கு தகவல் சொல்லலான்னு கால் பண்ண. நீ ஏதாவது பண்ணுடி. நீ சொல்றதும் சரிதான். எசக்கி பாவம் தான், அதுக்கு என்ன பண்றது? சரி, நீ போனை வை, நான் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறேன். அதையும் நீ மல்டிப்ளை பண்ணினா உனக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிக்கா, இந்த டீ. தேங்க்ஸ்க்கா. பரணி இந்த. தேங்க்ஸ் டி. இட்லி ஊத்தி ஹாட் பாக்ஸ்ல வச்சிட்டேன். சாம்பாரையும் இறக்கியாச்சு. அப்புறம் சட்னி மட்டும் அரைச்சிட்டா போதும், டிஃபன் ஓவர். அத நான் அரைச்சு தாளிச்சும் வச்சிட்டேன். நோ ப்ராப்ளம். ஆமா, அண்ணா எங்க? அவன் குடிநீர் வழங்கல் இன்ஜினியரை பார்க்க போயிருக்கான். ஆமா ஆமா, கன்னத்துல கலர் பொடி தடவிட்டே போயிருக்கான். மாமா சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏய் பரணி, அது என்னடி கலர் கோலம் கதை? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சரி, எல்லாரும் முதல்ல டீயை வச்சுட்டு வாங்க. என்ன டீ? என்ன டீ? இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க? டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை. அது எனக்கு தெரியாதா? இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் மதர்ஸ் டே, உலக தாய்மார்கள் தினம். அம்மா கால் பண்ணி சொன்னப்பதான் எனக்கே தெரிஞ்சது. பாக்கியா அதுக்கு தான் போன் பண்ணல உனக்கு. அது மட்டும் இல்ல மாமா, எசக்கி அம்மாவுக்கு மதர்ஸ் டே விஷ் பண்ணிருக்கா. அதே நேரம் வருத்தமும் பட்டிருக்கா. இருக்கணும் லதா, சூடாமணி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா. இந்த பிள்ளைகள் யாருக்கு போய் வாழ்த்து சொல்லும்? எந்த அம்மைக்கு போய் சொல்லும்? அப்பா, அம்மா இடையில வந்துட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான்ப்பா. ஆனா அம்மா அண்ணா எங்களுக்கு ஞாபகம் வரதே அண்ணன் முகம்தான்ப்பா. சொல்ல போனா பிரதர்ஸ் டேன்னு வந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். ஆமாட்டி, எங்களுக்கு அம்மானா அண்ணன் தான். அதுக்கப்புறம் தான் பெத்த அம்மாவே. எங்களுக்கு பெத்த அம்மாவே வேண்டாம், அண்ணன் மட்டும் போதும் மைனி. ஏய், அது எப்படி? எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒன்னாவே பேசுறீங்க? பேசினாலும் பேசலனாலும் உண்மை அதானே. எசக்கியும் அதேதான் சொல்லி அழுதுருக்கா. அவளும் அம்மா கிட்ட சொல்லிருக்கா, அம்மானா எனக்கு அண்ணன் தான், அதுக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேச முடியலையேன்னு அழுதுருக்கா. என்னத்த சொல்லத்தா, இந்த பய பிடிவாதத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. அவன் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு ஒத்த காலில் நிற்பான். இந்தா இப்ப பாக்கியா எசக்கிய பவுனு மாதிரி பாத்துக்கிறா.
இதை சொன்னா அவன் கேட்பானா? கேட்க மாட்டான். காதே கேட்காதவனுக்கு. கேட்டா என்ன சொல்லுவான்? என் பேச்ச மதிக்காம அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டா, நான் அவளை பார்க்க மாட்டேன், நான் அவட்ட பேச மாட்டேன்பா. அவன் குழந்தை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? விடு. எனக்கு யாரு குத்தம் சொல்றதுன்னே தெரியலப்பா. அத்தை இசைக்கிய பாத்துக்கிடுதுங்கிறது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இசைக்கு அவசரப்பட்டுட்டா. பொறுமையா அண்ணனை சமாதானப்படுத்தி 2 நாள் கழிச்சு கூட போயிருக்கலாம். அத்தை அழைச்சதும் அப்படியே போயிட்டா. ஏய், அது நடந்து முடிஞ்ச கதடி. இப்ப அதை விடுங்க. இப்போ இசைக்கு பாவம் இல்லையா? கர்ப்பமா இருக்கா. இந்த நேரத்துல சந்தோஷமா இல்லாம அழுதுட்டு இருக்கா. அப்படி இருக்கலாமா? எங்களுக்கு மட்டும் சந்தோஷமாவா இருக்கு? அதுக்கு நாம என்னட்டி செய்ய முடியும்? நாம சொன்னா மட்டும் அண்ணன் இசைக்கு கிட்ட பேசிருமா? இல்லடி, இப்ப எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன மைனி? உங்க எல்லாருக்குமே சண்முகம் தானே அம்மா மாதிரி. ம், அப்ப மதர்ஸ் டேக்கு உங்க அண்ணனை வச்சு கேக் வெட்டி கொண்டாடிடலாமா? நல்லா இருக்கத்தா. அட, இது சூப்பர் ஐடியாவா இருக்கே. நான் உடனே போய் கேக் வாங்கிட்டு வரேன். ஏய், இருடி. இங்க வச்சு கேக் வெட்டினா அதுக்கு இசைக்கு வர முடியுமா? இல்ல அவ வந்தாதான் உங்க அண்ணன் சும்மா விட்டுருவானா? அப்போ எங்க வச்சு கேக் வெட்டுறது மைனி? எங்க வச்சு கேக் வெட்டுறது, யார் யார கூப்பிடணும்னு எல்லாத்தையும் நான் பக்காவா பிளான் போட்டு வச்சிட்டேன். நீங்க எல்லாரும் கூட வரீங்க, அவ்வளவுதான். ஏடி, அதை விட வேற என்ன வேலை இருக்கு? எனக்கு இன்னைக்கு ஸ்கூல்லயும் வேலை இல்ல. எனக்கும் ரோந்தினி தான் போட்டிருக்காங்க. நான் பர்மிஷன் கேட்டு வந்துடுவேன். சூப்பர். மைனி, கட்டாயம் நானும் வந்துடுறேன். நாம எங்க கொண்டாட போறோம்? அதுக்கு முன்னாடி சில ஏற்பாடுகளை பண்ண வேண்டியிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். சொல்லுங்க டாக்டர்மா. சண்முகம் என் கூட இல்லையேம்மா? அண்ணன், நான் அதுக்காக ஃபோன் பண்ணல. இது வேற ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். நீங்க உடனே வீட்டுக்கு வர முடியுமா? இதோ 10 நிமிஷத்துல வந்துடும்மா. என்ன போன் அடிக்குது? என்ன மதினி பண்ணுதாவா? ஹலோ மதினி, சொல்லுங்க. நான் கடையை திறக்க போய்கிட்டு இருக்கேன். என்ன வீட்டுக்கு ஏதாவது வேணுமா? டேய், நீதான் வரணும்டா. நான் எல்லாம் அப்புறமா சொல்றேன். நீ உடனே இப்போ கிளம்பி வீட்டுக்கு வா. ஐயோ, என்ன சொல்லுதீங்க? வீட்ல யாருக்காவது உடம்புக்கு முடியலையா? அதெல்லாம் எதுவும் இல்ல, எல்லாம் நல்ல விஷயம்தான். நீ உடனே வீட்டுக்கு வா சொல்றேன். சரி, இத உடனே வரேன். வண்டி திருப்பலாம் நேரம் இல்ல, தூக்கி வச்சிட வேண்டியதான். ஏய், இப்ப என்ன பண்ண போற? Just wait and see. அத கொஞ்சம் தூக்கி கட்டுங்க. அக்கா, அந்த பூ கலர் கம்மியா இருக்கு பாருக்கா. ஏட்டி கனி, அங்க நின்னு கதை பேசிக்கிட்டு இருக்காம அந்த பச்சை கலர் தீந்து போச்சு பாரு, அதை கலந்து கொடு. அண்ணே, இப்படி ஏய், நல்லா இழுத்து கட்டுப்பா. அத முத. ஏய், இங்க வா. இந்த பக்கம் தான். நல்லா இருக்குடி. அண்ணே, உடன்குடி அண்ணே. சொல்லுங்க டாக்டர்மா. இவன் பாட்டுக்கு பாதி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து நிக்க போறான். கண்டிப்பா வரமாட்டான்ல. சண்முகம் வர வாய்ப்பு இல்ல டாக்டர்மா. ஏன்னா சூசேப்ப நகர்ல ஒரு மணல் லாரி போஸ்ட் கம்பத்துல மோதி நின்னுடுச்சு. கரண்ட்டை கட் பண்ணிட்டு அந்த லாரியை அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. மறுபடியும் கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சண்முகம் வரவே முடியும். அப்ப சரிண்ணே. இந்த டீ பிஸ்கட் ஸ்வீட் ஏதாவது கொடுக்கணுமா? ஸ்வீட் வேணாம் மாமா, பிஸ்கெட் போதும் மாமா. நான் வெட்டி கிளிக்கிட்டு சொல்லிருக்கேன். அண்ணா, மறந்துட்டேன். பேனர் சொன்னேனே, என்னாச்சு? பேனர் பிரிண்ட் முடிஞ்சிட்டு சொன்னாங்கம்மா. இப்போ வந்துடும் நினைக்கிறேன். ஓகே. அண்ணே, உடனே அண்ணே. என்னல? அங்க பாருங்க, பேனர் வந்துச்சு பாருங்க. வாலே நீ வாலே, ஒரு கைப்புள்ள. ஏல, பிஸ்கட் சொன்னாலாம்ல, ஐடியா. அதெல்லாம் சொல்லியாச்சுப்பா. இந்த நான் போய் எடுத்துட்டு வந்துறேன். வா. மேலே ஏத்திக்கிட்டுங்க. ஓகே. இல்லை வெட்டுகளே அண்ணே, பரணி டாக்டர் அம்மா சொன்ன மாதிரி எங்களை பெற்றெடுக்காத தாயே, தாயுமானவனே, எங்கள் பஞ்சாயத்து தலைவன் சண்முகத்திற்கு
அன்னையர் தின வாழ்த்துக்கள். சரியா இருக்கால? அண்ணே சூப்பரா இருக்குண்ணே. அது அண்ணனுக்கு அம்சமா இருக்குது. ஏல நல்ல பெரிய போட அடிக்க வேண்டியதான்ல, இம்புட்டோண்டு போட அடிச்சு வச்சிருக்கிய. என் மவனை ஃபுல் சைஸ்ல இல்ல போடணும். என்ன ஏப்பா அதெல்லாம் இருக்குப்பா. இது ஒண்ணு மட்டும் இல்ல, 10 போட்டிருக்கு. ஃப்ரண்ட்லயே வைக்கிறோம். ஒரே ஃபுல் சைஸா இருக்கணும்ல. அதுவும் இருக்குப்பா. இது போடுப்பா. சொல்லிட்டி பரணி, ஏற்பாடெல்லாம் நடக்குதா? நான் எசக்கியை கூட்டிக்கிட்டு எப்போ வரட்டும்? ஆல்மோஸ்ட் ஏற்பாடுல முடிய போதுமா. நீ கொஞ்ச நேரத்துல புறப்பட்டு வந்துரு. லேட் பண்ணாத. ஃபங்க்ஷனுக்கு தான் இன்னும் நேரம் இருக்குல்ல. ஐயோ அம்மா, சண்முகம் வரதுக்கு முன்னாடி எசக்கிங்க வரணும்மா. அவன் கண்ணு முன்னாடி இவ பற்ற கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்றேன். உனக்கு புரியுதா? சரிட்டி நாங்க வந்துடுறோம். இதோ 5 நிமிஷத்துல கிளம்புதோம். வச்சிருவா? சரி, ஓகே, பாய். ஐயா, ஆம்பளைக்கு போய் மதர்ஸ் டே கொண்டாடுறாவ? இல்லே, நான் இது இப்படி பார்க்கல. அந்த வெறும் பயலுக்கு பப்ளிக்ல வச்சு கொட்டசல் தர்றதுக்காக ஒரு பெருசா சந்தர்ப்பம் பார்க்க. புரியலையா? இல்லே, மேடை போடுவாங்கல்ல, பாராட்டி பேசுவாங்கல்ல. ஆமாய்யா. அதே மேடையில நானும் ஏறுவன்ல. உங்களை தான் அழைக்கவே இல்லையே. என்னைய யாரில் அழைக்கணும்? நானே போவேன். மேடையில ஏறி, ஐயா இவெல்லாம் ஒரு ஆளு, இவனுக்கெல்லாம் மதர்ஸ் டே கொண்டாடுறீங்களே, சொந்த தங்கச்சியே புருஷன் வீட்டுக்கு போயிட்டான்னு அவன் தங்கச்சியே ஒதுக்கி வச்சிருக்கானே இந்த ஆளு, இவனுக்கு இந்த தகுதி இருக்கான்னு கொளுத்தி போடுவோம்லே. ஐயா, எப்படியா? சின்ன சந்து கிடைச்சாலும் அதுக்குள்ள பெரிய பட்டாசு கொளுத்தி போடுறீங்களே. உங்களுக்கு எப்படியா இந்த ஐடியா வந்துச்சு? ஏ சனியா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என் மண்டைக்குள்ளார இருக்கிறது சாதாரண மூளை இல்லல்லே, கம்ப்யூட்டர் மூளை. அதான் இப்படி புதுசு புதுசா ரோசிக்க. எப்படியும் மேடையில வச்சு இன்னைக்கு அந்த மதர்ஸ் டே ஃபங்க்ஷன்ல ஒரு பிரதரை நான் அவமானப்படுத்த போகுதேன். எசக்கு, மாமா, அப்பாடா உனத்தான் பாரு, எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கா. வா உள்ள வா. வளர்ந்து கட்டவனே, நானும் வந்துதான்ல நிக்க. வா. இது என்ன நான் நடத்துத ஃபங்க்ஷனா? என் தங்கச்சி நடத்துத ஃபங்க்ஷனு. வான்னு கூப்பிடணும்னா அவதான்பா கூப்பிடணும். மா நீ வாமா உள்ள போலாம். ஏன் மாமா, பேனர் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. அண்ணன் போட்டோ செம ஸ்டைலா சூப்பரா இருக்குல்ல. அன்னையர் தின வாழ்த்துக்கள். அண்ணன் எப்பெல்லாம் அம்மையானா? இத பார்க்கவே பைத்தியக்காரத்தனமல்ல. மாமா, அத பத்தி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் விளங்க வைக்க முடியாது, உங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது. மா, நல்ல வேளை நேரத்துக்கு கூட்டிட்டு வந்துட்ட. லேட்டா இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆச்சு போச்சுன்னு அடிச்சு புடிச்சு கிளம்பி வந்திருக்கோம் டி. ஆமா, உங்க அண்ணன் எங்க? அங்கதான் நிக்கிறாரு அத்தை, நீங்க வாங்க உள்ள. சரி டி, வா அத்தை, வாங்க. வா. டேய், நீ டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். நீ முதல்ல எசக்கி ஏதாச்சும் திங்க வை. பரணி, நீந்த அம்புட்டு ஏற்பாடும் செய்தியா? ஏலா, உன் புருஷனுக்காக நீ மதர்ஸ் டே ஏற்பாடு பண்ணிருக்க. அப்போ உன் புருஷன் உனக்காக ஃபாதர்ஸ் டே ஏற்பாடு பண்ணுவானா? அப்பா, சும்மா கிண்டல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் எமோஷன் இருக்கிறவங்களுக்கு புரியும், உங்களுக்கு புரியாது. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. டே பாண்டி, நான் உள்ள இருக்கேன், நீ வந்துரு. சரில போ. ஐயா, பிரசிடென்ட் சண்முகம் சார்வாளுக்கு சேலை கட்டி போட்டோ எடுத்து பேனர் வச்சிருந்தா கூட நல்லா பொருத்தமா தானே இருந்திருக்கும் இல்லையா? சரியா, உன் மேல இன்னும் கேஸ் பெண்டிங்ல தான் இருக்கு.
மொத்தம் 4 கேஸ். எதையாவது கையில எடுத்து உள்ள போட்டு பொழக்கவா? ஐயா சாமி என்ன விட்டுருங்க, இனி கிண்டல்லாம் பண்ண மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். ஏலே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஐயா சரி அதை விடு. பாக்கியத்தை பாத்தியாலே, இம்புட்டு தூரம் கூட்டிட்டு வந்தவன் நான். என்னைய அம்போன்னு விட்டுட்டு இவங்க கூட போயிட்டா பத்தியா? வாங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல டி? இல்ல எனக்கு வேணாம், அவங்களுக்கு கொடுங்க. இருந்தாலும் எனக்கு வாய் எடுத்துக்க. தேங்க்ஸ்ண்ணே. எல்லாருக்கும் கொடு. எசக்கி என்ன யோசிக்க குடி. ஏ எசக்கி, அவன் வந்ததும் நான் ஸ்ட்ரைட்டா மேடைக்கு கூட்டிட்டு வந்துருவேன். நீ எங்கேயாவது ஓரமா அவன் கண்ணில் படாம இரு. நான் அங்க ஆளுங்களுக்கு நடுவுல உட்காந்துக்கிறேன் டி. அக்கா, அண்ணன் கண்ணு பயங்கரமான கண்ணு, எங்க இருந்தாலும் பாத்துடும், ஜாக்கிரதையா இருந்துக்க. நான் முக்காடு போட்டுக்குவேன் டி, மூஞ்ச பார்க்க முடியாதுல்ல. நீ பாத்துக்கோ, அவன் கண்ணில் பட்ட மதர்ஸ் டே மாமியார் டே ஆயிடும். ஜாக்கிரதை. சரி நான் வரேன்.